திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவலம் பகுதியில் 400 ஆண்டுகள் பழமையான கோவிலின் நிலத்தையும் விட்டு வைக்காமல் போலி பத்திரம் மூலம் திமுக பிரமுகர்கள் விற்பனை செய்த அவலம் அரங்கேறியுள்ளது. வேட்டவலம் பகுதியில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலின் 39 சென்ட் நிலத்தை திமுக கவுன்சிலர் மாணிக்கம் என்பவர் அபகரித்துக் கொண்டதாகவும், திமுக நகர செயலாளர் முருகையன் தனது செல்வாக்கால் பிச்சாண்டி மற்றும் சதீஷ் என்பவர்களுக்கு போலியாக பட்டா ஏற்பாடு செய்து கொடுத்து அபகரித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. எனவே திமுகவினர் அபகரித்த நிலத்தை மீட்டு கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை மீண்டும் ஒப்படைக்க வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். குளித்தலை அருகே கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்து மீது கார் மோதியது. இதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் மற்றும் ஓட்டுநர் ஆகியோர் பரிதாபமாக உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். கோவை மாவட்டம் குனியமுத்தூரை சேர்ந்த செல்வராஜ் தனது குடும்பத்தினருடன் ஒரத்தநாடு பகுதியில் உள்ள கோவிலுக்கு சுவாமி கும்பிட சென்றபோது பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே சுகாதாரத்துறையின் அலட்சியத்தால் பிறந்த குழந்தை கவலைக்கிடமாக உள்ளது. திருப்புலிவனம் பகுதியில் டென்ட் அமைத்து தங்கியிருந்த கர்ப்பிணி பெண் செல்வி என்பவருக்கு குழந்தை பிறந்த நிலையில் தாய் உயிரிழந்தார். இதுகுறித்து சுகாதாரத்துறைக்கு தகவல் தெரிவித்து வெகு நேரமாகியும் வராமல் இருந்ததால் குழந்தை ஆகாரம் இல்லாமல் கவலைக்கிடமாக காணப்படுகிறது. இந்த சம்பவம் அப்பகுதியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.